இந்த பதிவு எதுக்காகனா, ரீசெண்டாக நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரம் பல்கலைக்கழகத்துக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சென்றிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெண் மட்டும் அவங்க கையில் விருது வாங்காமல் துணைவேந்தர்கிட்ட பட்டத்தை வாங்கிட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதில் வந்து, நான் திராவிட மாடல் அரசை விரும்புகிறேன், தமிழகத்துக்கு எதிராக ஆளுநர் அவர்கள் செயல்படுறாரு, அதனால் அவர் கையில் நான் பட்டம் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ப்ரெஸ் மீட்டில், சரிம்மா, இதே திராவிட மாடல் அரசு 12 நாளாக துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு எந்த விதமான பதில் சொல்லாமல் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது அரசியல் வேறு, கல்வி வேறு. அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரி பட்டமளிப்பு விழாவுக்கு பல்கலைக்கழகங்கள் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அவங்களுக்கு சிறப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலை ஒருத்தர் வர வச்சு அவரை நீங்கள் அசிங்கப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரில. உங்களோட அரசியல் கருத்தெல்லாம் எப்படி சொல்கிறது, கல்வி நிலையத்துக்கு படிப்பை முடிச்சுட்டு அனுபவம் பெற்றுட்டு சில புரிதலுக்கு அப்புறம் செயல்பட்டால் நல்லாயிருக்குங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை வந்துச்சு, நல்ல அரசியல் பிள்ளைக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.